கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இதை நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். அதில் கணவன் மனைவி வார்த்தைகள், அதில் முதல்ல நம்ம விளங்கி கொள்ள வேண்டிய ஒரு காரியம் என்னென்னா, நம்ம மணவாளன் இயேசு கிறிஸ்து பிதாவின் சித்தத்தை செய்தார். அப்போ இயேசு கிறிஸ்துவோடு இணைந்து அவருடைய சபையாக நம் தலைவர் தான். நம்ம சபைக்கு அவர் தான் தலை. நம்முடைய குடும்பத் தலைவர் இயேசு கிறிஸ்து தான் சபைக்கு தலை. நம்ம சரீரமாக இருக்கிறோம், மனவாட்டியாக இருக்கிறோங்கிறத நம்ம புரிந்து கொள்ளணும். அந்த கண்ணோட்டத்தோடு இதை வாசிக்க போகிறோம். லூக்கா சுவிசேஷ புஸ்தகம் 24வது அதிகாரம் 50லேருந்து 53 வாசித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இயேசு கிறிஸ்து உயிர்த்து எழுந்த பின்பு அவர் என்ன பண்ணுறாரு, தன்னுடைய கைகளை உயர்த்தி அவர்களை ஆசீர்வதிக்கிறார். 50வது வசனத்தில் கைகளை உயர்த்தி ஆசீர்வதிச்சு, ஓகேப்பா நான் கிளம்புறேன் அப்படின்னு அவர் அவங்களுக்கு பிரியா விடை கொடுக்குறாரு. 51வது வசனத்தில் அவர்களை ஆசீர்வதிக்கையில் அவர்களை விட்டு பிரிந்து பரலோகத்துக்கு எடுத்து கொள்ளப்பட்டார். உடனே அவங்க என்ன பண்ணல, பரலோகத்துக்கு போயிட்டாரா, அப்பா இவ்வளோ நாள் நம்மளை முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை தேடு, நீதியை தேடு, அப்பொழுது அப்படிலாம் சொல்லி கொடுத்தாரு, இனிமேல் இவர் தொல்லையே இல்லை. அப்படி இல்லை. அவங்க என்ன பண்ணாங்க பாருங்கள். 52வது வசனத்தில் அவர்கள் அவரை பணிந்து கொண்டு மிகுந்த சந்தோஷத்தோடு எருசலேமுக்கு திரும்பி வந்து, இவங்க இஷ்டத்துக்கு வேற எங்கேயோ போல எருசலேமுக்கு திரும்ப போகிறாங்க. எருசலேம் என்பது என்னதுங்க, இன்றைக்கி லாங்குவேஜில் சொல்லப்போனால் சபை. அப்போ நம்ம ஒவ்வொரு முறையும் போய் தஞ்சம் புகிற இடம் எது? சபை. நமக்கு சந்தோஷம் எங்கே இருக்குது? சபை. பணிந்து கொள்கிற இடம் எது? சபை. அப்போ பணிந்துங்கிற வார்த்தை பயந்துங்கிற வார்த்தையின் அர்த்தத்தில் வருது. உபாகம் 6:13, மத்தேயு 4:10 வாசித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அவரை பணிந்து ஆராது செய்து தான் பழைய ஏற்பாட்டில் பயந்து அப்படின்னு வருது. அப்போ கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தோடு அவங்க வராங்க, சந்தோஷத்தோடு வராங்க, அழுது வடிஞ்சிக்கிட்டு வரல. எருசலேமுக்கு வராங்க, சபைக்கு வராங்க. நாம் அப்படி சந்தோஷத்தோடு கர்த்தருக்கு பயந்து சபைக்கு போகும்பொழுது கர்த்தருடைய மனவாட்டிங்கிறது நிரூபணமாகிறது. சரியா? 53வது வசனம் பாருங்கள். நாடோறும் தேவாலயத்திலே தேவனை புகழ்ந்து துதித்து கொண்டிருந்தார்கள். அவங்க என்ன பண்ணுறாங்களாம், தேவாலயத்தில் டெய்லி அவரை பற்றி துதிக்கிறாங்க. கர்த்தர் எவ்வளோ நல்லவர், எப்படிப்பட்டவர், நம்ம பிதா நம்மளுக்காக எவ்வளோ காரியங்களை வாய்க்க பண்ணியிருக்கிறார், எத்தனை வாக்குத்தத்தங்கள் கொடுத்துருக்கிறார் அப்படின்னு. ஏன்னா இயேசு கிறிஸ்து அப்படிப்பட்டவராக இருந்தார். அதை நீங்கள் பார்க்கலாம். லூக்கா 19:47, மத்தேயு 26:55, மார்க் 14:49, லூக்கா 22:53. தினந்தோறும் அவர் உபதேசம் பண்ணுகிறவராக இருக்கிறார். நான் அப்போல்லாம் உபதேசம் பண்ணிட்டு இருந்தேங்க, நீங்கள் அப்போல்லாம் என்னை தேடலையே அப்படின்னு சொல்கிறவராக அவர் இருக்கிறாரு. அதனால தான் நம்ம புரிந்து கொள்ளணும். கர்த்தருடைய மனவாட்டி சபையாகிய நாம் தினந்தோறும் கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறவர்களாக இருக்கணும், அவரை புகழ்ந்து துதிக்கிறவர்களாக இருக்கணும், தேவாலயத்தில் தேவனை புகழ்ந்து துதிக்கிறவங்களாக இருக்கணும். உங்களுக்கு விளங்குதா? அப்போ இந்த வேத பகுதியில் நாம் கற்றுக்கொள்ளுகிற ஒரு காரியம் என்ன, கர்த்தருடைய மனவாட்டி சபையாக இருக்கிற நாம் மணவாளனாகி இயேசு கிறிஸ்து சொன்ன வார்த்தையின்படி 49வது வசனம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு புரியும். வாக்குத்தத்தம் பண்ணினதுங்கிறது பரிசுத்த ஆவியை குறிக்கிற ஒரு வார்த்தை. அதனால் நீங்கள் அவரால் முழுசுமாக ஞானஸ்நானம் பெறும் வரைக்கும் போய் அங்கே இருங்கன்றாரு. அதே போல் அவங்க இருக்கிறாங்க. அவங்களுக்கு அப்போஸ்தலர் நடவடிக்கைகளில் நீங்கள் 2வது அதிகாரத்தில் 1லேருந்து 4 வசனம் வாசித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அந்த பெந்தெகொஸ்தே நாள் அப்படின்னு இருக்குல்ல, அப்படி ஒரு நாள் கிடையாது. அவங்கெல்லாம் அங்கே கூடி வந்து பரிசுத்த ஆவியானவருடைய அந்த அபிஷேகம் பண்ணப்படுது இல்லையா, எல்லாரும் அந்த ஆவியானவருடைய ஞானஸ்நானத்தில் முழுகும் பொழுது அதுதான் அந்த நாளை அவங்க பெந்தெகொஸ்தே நாள்னு அழைக்கிறாங்க. சரிங்களா? அதுபோல் நாமளும் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சு அவர் தேவாலயத்தில் போய் இருக்க சொல்கிறாருன்னா அவர் வரும் வரைக்கும் நம்ம இருக்கணும். ஏன்னா அவர் சொல்லிட்டு போகிறார், நீங்கள் அங்கே போய் இருங்க, புது பலன் அடைங்க. அப்போது ஒவ்வொரு முறையும் நமக்கு புது பலன் தருகிற இடம், கர்த்தருக்கு பயந்து அவரை பணிந்து கொள்ளுகிற இடம். எருசலேம் என்பது சமாதானம், நமக்கு சமாதானம் கொடுக்குற இடம், நம் மணவாளருடைய வீடுங்கிறத நாம் புரிந்து கொள்ளணும். அவர் என்ன செஞ்சாரோ அவரோடு கூட இணைந்து பிதாவுக்காக செயல்படுறது தான். கர்த்தருக்காக நாம் என்ன செய்கிறோம், இயேசு என்ன செஞ்சார், இயேசுவோடு கூட இப்போ இணைந்து நம்ம செய்கிறது தான் கணவன் மனைவி. அந்த வார்த்தை உங்களுக்கு விளங்குதா? அப்போ இயேசுவோடு கூட சேர்ந்து செய்யும் பொழுது தான் இயேசு தலையாக இருக்கிறாரு, சபை சரீரமாக இருக்கிறது. அப்போ தான் பிதாவுடைய சித்தம் நிறைவேறுகிறது. விளங்குதா? God bless you.